ஃபீல் அவுட்டான மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. உண்மையிலே படம் வந்து எனக்கு டேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் பண்ணாங்க. ஆக்சுவலி உள்ள எனக்கு ரொம்ப டவுட் ஆயிடுச்சு. இந்த பார்க்கறது ரொம்ப சின்ன படம் மாதிரி இருக்காரு, எப்படி இந்த ஏன்னா இதெல்லாம் 80s 90s அனுபவிச்ச காலங்கள், அந்த ஒரு லைஃப்பை எப்படி அப்படியே எடுக்க முடிஞ்சிச்சுங்கிற ஒரு டவுட்டுமே இருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே படம். எனக்கு உண்மையில அவங்களோட பேர் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா மிடில் கிளாஸ்ன்னு சொன்னாலே வந்து அம்மாவோட ஒரே பர்ஃபார்மன்ஸ் என்ன தெரியுமா, அப்பா அவங்க நல்லதுக்கு தான்ப்பா சொல்லுவாங்க, அப்பா சொன்னா நல்லதா தான் இருக்கும். இந்த டைலாக் வந்து மிடில் கிளாஸ்ல ஒரு தடவையாவது கேட்காம இருந்திருக்கவே மாட்டோம். ஸோ அதை வந்து கடைசி வரைக்கும் லைஃப்ல கடைசி வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது மாற்றி சொல்றாங்களே, அந்த ஒரு லைஃப் அவங்களுக்குள்ள ரொம்ப கனெக்ட் ஆகிருந்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி வந்து செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பா போற மாதிரி இருக்கும். ஆனா அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு எங்கேஜிங்கா நீங்க ஹாய்புன்னு கத்திக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாம உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சொல்லுதுடா, ஒரு ஃபீல் பண்றோம் வைக்குதுடா அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பா வந்து 80s 90s இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு 5 சீன் நம்மளுக்குள்ள கனெக்ட் ஆயிடும். இப்படிதான்டா நம்மளும் லைஃப்ல வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு அதெல்லாம் ரொம்ப தெளிவாகவே காட்டியிருக்காங்க. ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், ஒன்றும் இல்லைங்க, படிக்கிற விஷயமா இருக்கட்டும், அது வந்து ஹவுஸ் ஓனருக்கு தான் மொட்டை மாடியில இருந்து இந்த பால்கனி வரைக்குமே வாடகை கொடுக்கறது மட்டும்தான் நம்ம அப்படிங்கிறதெல்லாம் காமிச்ச விதமா இருக்கட்டும். கடைசி வரைக்கும் மிடில் கிளாஸால வீடே வாங்க முடியாதுடா போங்கடா அப்படின்னு சொல்ற லெவலுக்கு நம்மளே ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலே வரும். நம்ம வந்து அவரோட ஆக்டிங் உண்மையிலே வேற லெவல். சீரியஸாகவே எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஸ்கூல் பையனாக இருப்பாரு, திடீர்னு மாறுவார். அதுவும் மிடில் கிளாஸ் காலேஜ்னு ஒன்று இருக்கு. பணம் கட்டி மேனேஜ்மெண்ட்ல சேர்ந்தாலும் ஏதோ ஒரு பேருக்குன்னு போயிட்டு வர அந்த ஒரு லைஃப் ஸ்டைல்லாம் இருக்குல்ல, அந்த லைஃப் ஸ்டைல்லாம் நல்லாவே பண்ணியிருப்பாரு. ஆஃபீஸ் போவார், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், டக்கு மாறுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் சூப்பர், உங்களுக்கு ஃபீல் விட்டா இருக்கும். ரொம்பலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கேஜிங்காக கத்திக்கிட்டு ஆகும் சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாஸ் டைலாக் பேசிட்டு எதுவுமே இருக்காங்க. டோட்டல் ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் மூவி. நான் வந்து 9 கொடுப்பேன். 3 BHK படம் பார்த்துட்டு வரேன். படத்துடைய கதை வந்து ட்ரெய்லர்ல சொன்ன பின்னாடி எப்படி பண்ண போறாங்க, என்ன ஓப்பன் சேலஞ்ச் மாதிரி இருந்துச்சு. என்னடா கதையே தெரிஞ்சு போச்சு, இதை பார்த்துட்டு எப்படி மனுஷன் உள்ள வருவான், ஸ்க்ரீன் பிளே அப்படி என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு வந்தா உண்மையிலே சொல்றேன், ஒரு கேரக்டரையும் வாழ வச்சிருக்காப்ல அந்த டேரக்டரு. உண்மையிலே பயங்கர பெயின். சரத்குமார் சாருக்கு கேரியர் பெஸ்ட்னு சொல்லலாம். சித்தார்த்துக்கு செம்ம கம்பேக்கு. மீதா, நம்ம ஒரு வீட்லையும் இப்படிலாம் தங்கச்சி இருக்கக்கூடாதான்னு சொல்கிற அளவுக்கு அந்த மீதா ரகுநாத் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சைத்ரா ரெட்டி. சித்தார்த்துக்கு நினச்சிருந்தா செம்ம ஹீரோயினை போட்டிருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு குடும்ப பொண்ணாட்ட ஒரு சைத்ராவை கூட்டு போய் போட்டு ஆக்டிங்கில் பெர்ஃபார்மன்ஸை வாங்கி படத்தில் பார்த்தீங்கன்னா சித்தார்த் வந்து ஃபெயிலியர் சொல்லிகிட்டே இருக்காப்புல. ஆனால் சக்ஸஸ் ஆகிட்டாப்புல. அதுதான் வச்சு, அப்பா நான் ஃபெயிலியர்ப்பா, நீ நினச்ச மாதிரி நான் செய்யல, அப்பா நான் ஃபெயிலியர்ப்பா அப்படி சொல்லும் போதுலாம் நம்மளுக்கு பெயினாக இருக்குது. ஆனால் கடைசியில் சக்ஸஸ் ஆகிடுறாப்புல. ரொம்ப சூப்பராக இருக்குது. மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை கதை தெரிஞ்சதுனால ஸ்லோ. எப்படியா இருந்தாலும் வீடு வாங்க தான் போகிறேன், எப்போ வாங்க போகிறேன்னு பார்க்குறேன்டான்னு சொல்லிட்டு பார்த்தா வீடு வாங்குறதுக்கு எவ்வளோலாம் தடைகள் வரும், எல்லா தடையும் உடச்சி கிளைமாக்ஸில் வந்து வீடை வாங்குறாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு படம். மன நிறைவாக இருந்துச்சு. அந்த சின்ன வயசுல காமிச்சிருக்காங்க, அந்த போர்ஷன்ஸ்ல எவ்வளவு கன்வின்சிங்கா இருந்தாரு. ரச்சின் ரவீந்திராவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. என்னடா ரச்சின் ரவீந்திராவை கூட்டி வந்து நடிக்க வச்சுட்டாங்க, ஒருவேளை சிஎஸ்கே வந்து கால் சீட் வாங்கிட்டு வந்துட்டாங்களா அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஹேர் பார்த்தீங்கன்னா இப்படி கட்டு மீசை எடுத்துட்டு ரச்சின் ரவீந்திரா, என்ன சித்தார்த்துக்கு வந்து சிஎஸ்கே ட்ரெஸ் போட்டிங்கன்னா ரச்சின் ரவீந்திரா தான் அந்த மாதிரி இருக்குது. பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சு. அவள் எப்போ வந்து காலேஜ் போய் தாடி கீடிலாம் வைக்க ஆரம்பிச்சாப்புல அப்போ தான் வந்து சித்தார்த்தா மாறுறாப்புல. அந்த டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர்ட் லெவலுக்கு வர்றாப்புல. ஸ்கூல் பைலேருந்து 10th மெச்சூர்டாக வர்றாப்புல. நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனை கரெக்டாக பண்ணியிருக்காப்புல டேரக்டர். பாராட்டி ஆகணும். படம் சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம வீடு வாங்குறது பெரிய விஷயம் இல்லைங்க. கூட்டு குடும்பமாக தாய் தகப்பனுக்கு ஒரு ரூமோ, பிள்ளைக்கு ஒரு ரூமா, தன் தங்கைக்கு ஒரு ரூமு கொடுத்தா தான் கூட்டு குடும்பமாக இருந்தால் ட்ரிபிள் பெட்ரூமு. படம் எல்லாருமே பார்க்கலாம். தயவுசெய்து நகை மேலே ஆசைப்படுறதோட மண்ணு மேலே இடம் வாங்கி போடுங்க இப்போவே.